ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசனம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:01 திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து நல்ல பலன்கள் இருக்கு, நிறையவே இருக்குது. நீங்க இது என்னங்க 7 சனியே எனக்கு முடியல, ராகுக்கு எதுவும் முடியல அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறாரு. இதுதான் இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல சிறப்பான அம்சம். அது கூடவே சூரியனும் 2ஆம் இடத்துல இருக்காரு. பாருங்க, 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப ஒளி கிரகம், அது இருந்தாலும் நல்லது. அதே மாதிரி சுக்கிரன் உச்சம் பெற்ற அமைப்பு, உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க. இதை வந்து நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல யோகமான மாசம் தான் நான் சொல்லுவேன். ஏழரை சனி இருக்குலாம் நீங்க நினைக்காதீங்க. பொதுவா வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த மாதம் வந்து என்ன, கட்டாயம் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. சூரியனும் சனியும் கோச்சாரத்துல ஒன்றாக இருக்கும்போது அதுவும் உங்களுக்கு 7 குடையவர் சூரியன் நிவர்த்தி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது அத்தனை பிரச்சனைகளுமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகுங்க. நீங்க எந்தவித கவலையும் படாதீங்க. பொதுவாகவே இந்த உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, கடன் ரீதியாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம், ஃபேமிலி ரீதியாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் மோஸ்ட்லி என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா பிதர்களுடைய ஆசிகள் இல்லாமல் இருக்கிறது, பித்ரு தோஷம் இருக்கிறது, முன்னோர்களுடைய தோஷம் இருக்கிறது, குலதெய்வ தோஷம் இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த மாதம் ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிதர்களை வழிபாடு பண்ணுங்க, முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க, பிதர்களுக்கு திலஹோமம் பண்ணுங்க. ஒரு பிராமணரை கூப்பிட்டு ஆத்தங்கரையில் பண்ணிருங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு சிறப்பாக பண்ணுங்க. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். கஷ்டமான காலங்களில் உங்களுக்கு பாதிப்புகளை குறைய வச்சு நன்மையான காலங்களில், சிறப்பான காலங்களில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தேடி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லா விஷயங்களிலுமே முன்னேற முடியும். குலத்தை விருத்தி பண்றதும் குலத்தை காக்கிறதும் குலதெய்வத்துடைய வேலை. அதனால அவங்களுடைய பாதங்களை கட்டாயம் நீங்க சரணாகதி அடையணும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கனால 10 கூடிய செவ்வாயும் உங்களுடைய ராசியில இருக்கு. அதே ஏப்ரல் 2க்கு மேல வந்து 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடுறாரு. அப்போ 10 கூடியவர் 2ஆம் இடத்துல வரும்போது தொழில் மூலியமா நல்ல வருமானம்ங்கிறது இருக்கு, நிரந்தர வருமானமாகவும் இருக்குதுங்க. நிறைய காசு பணம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய மாதமா தான் இருக்கு. அதாவது கஷ்டத்துல இருந்து, நான் சொல்றது ரெஸ்ட்னா ஓடணும், ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எதுக்கு ரெஸ்ட் அப்படிங்கன்னா கஷ்டத்துல இருந்து ரெஸ்ட். சனி இவ்வளவு நாள் அடிச்சிருப்பார் இல்லையா, அதுல இருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன். ராகுவும் சரி சனியும் சரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ராகு கிட்ட இருந்தும் சரி சனி கிட்ட இருந்தும் சரி கொஞ்சம் ரெஸ்ட். எப்படி சனி வேலை செய்ய மாட்டாருன்னு கேக்குறீங்களா? சனி வந்து சூரியனோட அஸ்தங்கமாக போறாரு. அஸ்தங்க தோஷம் பெறும்போது சனி பெருசா உங்களுக்கு வேலை செய்ய மாட்டாரு. சூரியன் மட்டும்தான் அந்த இடத்துல நிப்பாரு. 7 குடையவர் நிவர்த்தி ஸ்தான அதிபதி. கஷ்டங்கள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்திங்கிறது எதுக்குங்க? நமக்கு கஷ்டத்துல இருந்து தானே. நல்ல விஷயத்துக்கு நிவர்த்தி இல்ல, கஷ்ட விஷயத்துக்கு தான் நிவர்த்தி. ஓகேங்களா? அப்போ வந்து நல்ல வருமானம்ங்கிறது வரும். அதே மாதிரி நல்ல நிரந்தர வருமானங்கிறதோட லாபம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா உச்சமான சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சமான சுக்கிரன் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிசினஸ்ல இருந்தாலும் சரி, இவ்வளவு நாளா நீங்க பேசுற விஷயங்களை யாருமே காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த டைம் 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானத்துல இருக்கனால மெயினா என்னன்னா நீங்க பேசக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்பாங்க. எல்லா விஷயத்தையுமே பேசி சமாளிக்க முடியும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் பேசி சமாளிக்க முடிய மாதிரி எல்லா விஷயத்தையும் மாத்திருவீங்க. நீங்க நானா இப்படி அப்படிங்கிற அளவுக்கு உங்களை நீங்களே பாராட்டிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நன்மையா தான் இருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் இருக்கு. 6 குடையவர் உங்களுக்கு பலம் இல்லாம இருக்கனால பிரச்சனைகள் இல்லை. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. கடன் ரீதியாகவும் இல்லை, உத்தியோக ரீதியாகவும் எந்த வித பிரச்சனையும் இல்லை. நல்ல வேலை, நல்ல உழைப்பு, ஆனா கூடுதலான பணிச்சுமை உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது கும்பராசிக்கு ஒரு விஷயமே இல்லை. எவ்வளவு நேரம் வேணா நான் ஒர்க் பண்றேன், எனக்கு பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருந்தா மட்டும் போதும் தான் நீங்க நினைப்பீங்க. அதுக்கு உண்டான காசையும் கொடுத்துருங்கன்னு சொல்லுவீங்க. அதே தான் உங்களுக்கு நடக்க போகுது. நல்ல கூடுதலான பணிச்சுமை வரும். அதே நேரத்துல காசு நிறைய, அதாவது கும்பராசிக்கு வந்து கொட்டி கொடுக்கணும். அப்பதான் மன மகிழ்ச்சி ஆவீங்க. அதே தான் உங்களுக்கு இந்த மாசம் நடக்கும். நிறைய காசு பணம்லாம் வரும். கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். எந்த வித கவலையுமே இந்த மாசம் வேண்டாங்க. அதே மாதிரி
பொதுவாகவே கும்பராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து கேது இருக்குது, ராகு உங்களுடைய ராசியில் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமையில் மட்டும் ரொம்ப அமைதியாக போய்க்குங்க. மறுபடியும் ஒரே விஷயம் சொல்கிறேன். ஏன் இந்த மாதம் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, சுக்கிரன் உச்சமாக இருக்குது. சுக்கிரன்னா மனைவி குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்குது. அதனால் அவங்களுடைய ஆட்சி இந்த மாதம் வந்து உங்களுடைய வீட்டில் மதுரை ஆட்சி. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் அமைதியாக போகிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க. அப்போ தான் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் எந்தவித பிரேக்கப்பும் வராமல் இருக்கும். இல்லைன்னா 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் வந்துடும். ஏன்னா உங்களுடைய ராசியில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி புதனும் இருக்காரு. அதனால் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். ஏன்னா அஷ்டமாதிபதி எப்போல்லாம் வருதோ ஆப்போசிட் ஆள் மூலிமா ஒரு தீராத அவமானத்தை கொண்டு கொடுத்துரும். அதனால கவனமாக இருங்க. இதுதானே அப்படின்னு ஒரு பெரும்போக்கா போய்க்கங்க. உங்களுடைய கவனம் எல்லாமே காசு பணம் சம்பாதிக்கிறதுலையும் உங்களுடைய தொழிலை டெவலப் பண்ணுறதுலையும் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாலே மிகப்பெரிய லெவலில் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே தொட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களால் சக்ஸஸ் அடைய முடியுங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்பில் நல்ல நன்மைகள் தான். எக்ஸாம்ஸ் எழுதுறதுல எந்த வித ஃபியரும் வேண்டாம், எந்த வித கவலையும் வேண்டாம். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதே தான் கட்டாயம் வரும். படிப்பில் ஆர்வம் செலுத்தி படிக்கணும். ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க. என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அதே கொஸ்டின்ஸா வரும். நீங்க படிச்சதே தான் வரப்போகுது. அதே மாதிரி மறக்காம இருக்கிறதுக்கு தான் ஹயக்ரீவர் வழிபாடும் சரஸ்வதி வழிபாடும் நீங்க பண்றீங்க. நீங்க மெயினா வந்து இந்த மாதிரி நம்ம ஐயோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் எக்ஸாம்ஸ் எழுதும் போது இந்த படப்பட என்னடா பண்றது அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்க. கட்டாயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் நீங்க வழி நடத்தணும். அமைதியா 2 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் ஃபுல்லாக மெடிடேஷன் பண்ண சொல்லலை, 2 நிமிஷம் தான். ஓகேங்களா? அது வந்து உங்களை டைவர்ட் பண்ணிடும். இந்த பதட்டம்லாம் உங்களுக்கு இருக்காது. தெய்வ அனுகூலம் உங்கள் சைடு தான் இருக்குது. அதனால கவலைப்படாமல் படிங்க. படித்ததே தான் உங்களுக்கு வரப்போகுது. மறக்காமையும் எழுதிடுவீங்க. நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவீங்க. இதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு நல்ல ஜாக்பாட்டுங்க. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கு. உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கு. ராசி அதிபதி கூட சேர்ந்திருக்கு. சூரியனும் சேர்ந்திருக்கு. கணவன் வழி ஆதாயம் உறுதியாக உண்டு. நல்ல காசு பணம் பார்க்கலாம். நீங்கள் எப்பயோ செஞ்ச ஒரு விஷயம் இப்போ அதுக்கு பலன் கிடைக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் அப்படிங்கிறது நிறைய வரப்போகுது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆசை அபிலாசைகள் எல்லாமே வந்து சேரப்போகுதுங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கூடுதலான கவனம் தேவை. வீட்டில் சமைக்கிறீங்க, மின் சாதனங்களை யூஸ் பண்ணுறீங்க, கிரைண்டரு மிக்சி யூஸ் பண்ணுறீங்க, வீட்டில் சமைக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. ஏன்னா சனியும் செவ்வாயும் இணையிறது வந்து ஒரு நல்ல இணைவு கிடையாது. அப்போ சின்னதாக ஒரு எண்ணெய் தாளிக்கும் போது வந்து லைட்டாக பற்றலாம், அல்லது ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருப்பீங்க, தீக்காயம் ஆயிரும். சின்னதாக தான், பெருசாலாம் இல்லை. அதனால கவனமாக செயல்படுங்க. வரதை வந்து வருமுன் காப்போம். அதனால கவனமாக இருந்தால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனையே வராது. கவனமாக டக்குன்னு சூதானமாக இருந்துக்குவீங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களை போகும்போது நீங்கள் தப்பாக ஓட்டுவீங்கன்னு நான் சொல்லலை, ஆப்போசிட்டில் வரவங்களும் அதை நல்லா வரணும் இல்லையா? அதனால நீங்கள் முன்னாடியே கவனமாக இருந்தீங்கன்னா அலர்ட் ஆகிக்குவீங்க. உங்கள் மேலே எந்த ஒரு இதுவுமே ஆகாமல் தப்பிச்சுக்குவீங்க. எப்பவுமே வழிபாடு பண்ணிக்கோங்க. தெய்வ அனுகூலமும் தெய்வ வழிபாடும் பண்ணுங்க. உங்களுக்கு கும்ப ராசிக்காரங்களே ஒரு அதிர்ஷ்டமானவங்க தான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு அதிர்ஷ்டம் தான். ஏன்னா உங்களுக்கு 7ரை சனி வருது, ராகு கேதுகளோட தொந்தரவு இருந்தாலும் இவ்வளோ விஷயத்தையும் தாங்கிக்கிறது, நல்ல பலன்கள் கிடைக்கிறதுல எப்படி தெரியுமா? குரு உங்களுக்கு 5ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அதனால நன்மைகள் தான். இப்போ பாருங்க, சனி வந்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, பெருசா பாதிப்புகள் இல்லை. அடுத்தது ராகு கேதுவும் போயிடும், அப்போ குரு போய் மறைஞ்சிருவாரு. அப்போ எப்பவுமே உங்களுக்குன்னு காப்பாத்துறதுன்னு ஒரு கிரகம் எங்க இருந்தாலும் ஓடி வந்துட்டு தான் இருக்கு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை நீங்க நினைக்காதீங்க. எல்லா ராசிக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஆனா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வருமானங்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே உறுதியாக இருக்கு. முக்கியமா இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கு உண்டான அமைப்பு, வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், நிறைய அலைச்சல்கள் இருக்குது, வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது. அஷ்டமாதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் இருக்கனால ஏதாவது ஒரு சங்கடங்கள் மீன்ஸ் என்னன்னா உங்களுடைய ரிலேஷன் ஏதாவது ஒரு இதில் வந்து கருமம் செய்யக்கூடிய அமைப்பு, இறப்புக்கு போயிட்டு வரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும். சர்ஜரி
இந்த மாதிரி அமைப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சரியாக போகும். உங்களுடைய ராசியில் ராகு இருக்கனால ட்ரீட்மெண்ட்டை சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரு ராகு. அதனால் இது பண்ணிக்கோங்க. திருமணம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது தசாபுத்திகள் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த மாதம் சுக்கிரபலம் இருக்குது, கூட செவ்வாயும் சேர்றதுனால திருமணம் கலத்துற காரகன் கிரகங்கள் நல்லா இருக்குது. அதனால் திருமணம் திடீர் திருமணம் ஆகிறது இல்லது நல்ல தசாபுத்தி இருக்குதுன்னு திருமணத்தை தாராளமாக நீங்கள் பண்ணலாங்க. குருபலமும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. பொதுவாகவே வந்து அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான அமைப்பு. இந்த மாதம் வந்து பணிச்சுமை எவ்வளவுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு காசு பணமும் கல்லாப்பெட்டியும் நிரப்பலாம், அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு சனி வந்து 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. அஸ்தங்க தோஷம் பெறதுனால காசு பணத்தை வாரி இறைச்சிடலாம். சனி நல்லா 2ஆம் இடத்துல போய் இருந்தா காசு பணத்தை தடை பண்ணுவாருங்கிறீங்க. இதே அஸ்தங்க தோஷம் பெற்றுச்சுன்னா பணம் பல வகைகள்ல இருந்து வருங்க. உச்சம் பெற்ற சுக்கிரனோட எங்க சுக்கிரனுக்கு வந்து அஸ்தங்கம் கிடையாதான்னு கேட்காதீங்க. சுக்கிரனுக்கு புதனுக்கும் அஸ்தங்க தோஷம் கிடையாது, பெருசா வேலை செய்யாது. அதனால சனிக்கு குருக்கெல்லாம் அஸ்தங்க தோஷம் இருக்கு, ஆனால் சுக்கிரனுக்கு கிடையாது. அதனால காசு பணம் நிறைய கொடுப்பாரு. நீங்கள் கரெக்டாக அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பணம் வந்து பல வகைகள் இருந்து வரும். கூடுதலான பொறுப்புகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. நிறைய பணிச்சுமை வரும். ரெஸ்ட்டே எடுக்க முடியாத அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் இதெல்லாம் இந்த மாதம் நடந்து தான் ஆகும். ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் இருக்கும். ஏன்னா காசு பணம் வருது இல்லை, ஸோ அப்போ அதுக்குண்டான வேலையும் செய்யணும்னு மன மகிழ்ச்சியோட ஏற்றுக்குவீங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு, அதாவது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இருக்கு. நிறைய வாய்ப்புகள் வரும். காசு பணம் சம்பாதிக்கலாம். உங்களோட திறமைகளை டைரக்டா மக்கள் கிட்ட கொண்டு போறது, நிறைய பட வாய்ப்புகள் வருது. இசை பாட்டு கச்சேரி இந்த மாதிரி இசைக்குழுமங்கள்ல சென்று மக்கள் கிட்ட வந்து போய் சென்றடைகிறது, உங்களோட திறமைகள் பேசப்படுறது, இதெல்லாம் சூப்பரா இருக்க போதுங்க. நல்ல அமைப்பு கும்பராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை. அதாவது மற்றவங்களுக்குலாம் ஓகே. கும்ப ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது, அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி, உங்களுடைய ராசியில ராகு, அதுக்கப்புறம் புதன், அந்த கிரகச்சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கும்ப ராசியில நீங்க ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க, ஒரு நல்ல பெரிய லெவல்ல ஒரு போஸ்ட்ல இருக்கு அப்படின்னா பரிகாரங்கள் ஏதாவது பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் கண்டிப்பா வரும். ஜனவசியம்ங்கிறது குறைவா இருக்கு. அதனால தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு பரிகாரங்களை தேடிக்கங்க. பூஜைகள் பண்ணுங்க, யாகங்கள் பண்ணுங்க, வேள்விகள் பண்ணுங்க. அப்பதான் வந்து மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் கட்டாயம் வரும். இல்லை அப்படின்னா பக்கத்துல வந்து தட்டி போயிடும், உனக்கு வேண்டாம் வேற ஒருத்தங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால கவனமாக இருங்க. பொதுவா கும்பராசிக்கு இந்த மாசம் நல்ல சிறப்பான கூடுதலான நல்ல பலன்கள் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.